பண்ணணும்னு பார்த்துட்டு இப்போ கடந்த 2 வருடங்களில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வாட்டர் சப்ளை போர்டில் வந்து லீக்கேஜஸ்ஸு இல்லீகல் கனெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரோபோட்டிக் டெக்னாலஜியை பயன்படுத்தும். அதே மாதிரி வந்து சஞ்சாரி காவேரின்னு சொல்கிற வாட்டர் டேங்கரை வந்து ட்ராக் பண்ணுறது வந்து ஜிபிஎஸும் ஐஓடி பேஸ்டு சென்சர்ஸும் யூஸ் பண்ணும். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து என்டையர் வாட்டர் அண்ட் யூஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது குடிநீர் மற்றும் கழிவுநீர் ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ தொழில்நுட்பமுடைய ஒரு இன்டகிரேட்டட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் டேஷ்போர்டை வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் டெக்னாலஜி. இன்னைக்கு ஈவன் வளர்ந்துருக்கிற பல நாடுகளே வந்து இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு திட்டங்கள் வந்து இல்லை. இந்த மாதிரி ஒரு வளர்ந்து வருகின்ற நாடுகளில் இருக்கின்ற ஒரு குடிநீர் வழங்கும் வாரியம் வந்து வளர்ந்த நாடுகளில் இல்லாத ஒரு டெக்னாலஜியை கூட பயன்படுத்துறதுக்கு முன் வந்தது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாக வந்து உலக அளவில் பார்க்குறாங்க. அதனால் பெங்களூரு ஒரு சாதாரண சிட்டி கிடையாது. கிட்டத்தட்ட 14 மில்லியன் பீப்புள் இங்கே இருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கிற பல நகரங்கள் 8, 9 நகரங்களை சேர்ந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன். அப்புறம் டிமாண்டிங் பாப்புலேஷன். இவ்வளோ பாப்புலேஷனுக்கு வந்து கரெக்டாக தண்ணியை வழங்குகிறோம். ப்ளஸ் பிஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு தண்ணியை வழங்குகிறோம். எனர்ஜி ஆப்டிமைசேஷனுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கிருக்கு. இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே வந்து ஒரு முன்னோக்கு பார்வையை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த பெங்களூர் குடிநீர் வடிகால் இந்த சிறப்பு அந்தஸ்து கிடைச்சிருக்கு. ஓகே.